ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரீலேருந்து நம்ம மேக்ஸி ஸ்டிச் பண்ணும்போது துப்பட்டா வந்து கட் பண்ணுவோம். அது எந்த இடத்துல கட் பண்ணுவோம், எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. கிராண்டா இருக்கிற மாதிரி வேணுமா, இல்லை சிம்பிளா பிளைனா இருக்கிற மாதிரி வேணுமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கிராண்டா இருக்கிற மாதிரி, அதாவது துப்பட்டா கிராண்டா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க முந்தி பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து 2.5 மீட்டர் நீங்க கன்ஃபார்மா கம்பல்சரியா 2.5 மீட்டர் எல்லாருக்குமே நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களா இருந்தா அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கம்மியா கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பிளைனா இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே கீழ போயிடுங்க. அடிமுந்தான நம்ம சொருவோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கீழ சொருவோம் பாருங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க 2.5 மீட்டர வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த சாரீல நம்ம 2.5 மீட்டர் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாரீல 5.5 மீட்டர் வரும். அதுல 2.5 மீட்டர் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா 3 மீட்டர் பேலன்ஸ் இருக்கும். அந்த 3 மீட்டர வச்சு அந்த கஸ்டமருக்கு என்ன டிசைன் பண்ண முடியுமோ அத மட்டும் நம்ம பண்ணி குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நெறைய இப்போ துப்பட்டா கட் பண்ணதுனால நம்மளால ஃபுல் சர்க்கிள் போட முடியாது. ஹெவி ஃப்ளவர் இருக்கிற மாரி நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஹாஃப் சர்க்குலர் அப்படி இல்லன்னா ப்ளீட்டட் மேக்ஸி வந்து இருக்கிற கிளாத்த வச்சு நம்ம வந்து பண்ணி குடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.